வெல்கம் டு KNJL ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் 9th முதல் இடைப்பருவ தேர்வு தமிழ் ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர், சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோம். தமிழ் வீடு தூது டேஷ் இலக்கிய வகையை சேர்ந்தது. ஃபஸ்ட்டு சரியான விடை பகுதி 1 6 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் சிற்றிலக்கியம், நீர் நிலத்தோடு தொடர்பில்லாதது, புலரி, அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி, அடிகோடிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மூர்த்தி கனி என்பதன் இலக்கண குறிப்பு பாருங்க. பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். அன்னம் ஆடும் அகந்துறை பொய்கையில் துண்ணும் மீதி படியத் துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள். மீதி என்ற சொல்லின் பொருள் எருமைதான். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பகுதி 2 பிரிவு 1ல் 2 மார்க் எவையேனும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 கொடுத்துட்டு 3 கேட்குறாங்க. 3 2s 6 6 மார்க்குக்கு. கன்னி கூவல் நீங்கள் பேசும் தமிழ் மொழி எந்த இந்திய திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது? மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நிழற் காடும் உடையது அரண். இக்குடற்பாவில் கூறும் நாட்டின் அரண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகின்றது கேட்டிருக்காங்க. பிரிவு 2 இதுவும் 2 மார்க்கு தான். 3 எழுதணும். வீணையோடு வந்தால் கிளியே பேசு, தொடர்வரையை சுட்டுக, சொல்லுக்குள் உள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. பாய்மர கப்பல். தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக. பாருங்க அப்படியே. செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணைவினைகள் 2 எழுதுக. கலைச்சொல் லெக்சிகான்னா பேரகராதி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை. இவையினும் 3 வினாக்களுக்கு விடையளி. பிரிவு 3 பகுதி 3 பிரிவு 1 3 மார்க் இருக்கு. நிலைத்த புகழையும் பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறுவன யாவை? 3 என்னும் எண்ணு பெயரை பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக. புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். அந்த உங்கள் பங்கினை எழுதுன்னு கேட்டிருக்காங்க. குளத்தில் என்பதன் பொருள் யாது? அந்த பத்தியை படித்து விடை எழுதணும். நெக்ஸ்ட்டு பிரிவு 2 அடிப்பிரலாமல் எழுதுக. தித்திக்கும் தெள்ளாமதா எந்த பாடல் கேட்டிருக்காங்க. எவையேனும் 2 வினாவிற்கு மட்டும் விடையளிக்கவும். காட்சியை கண்டு கவினுரை எழுது. இதை பற்றி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு பள்ளி மாணவர்களுக்கு உங்கள் பொறுப்புகள் எவையேனும் 4 எழுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படி விரிவாக பகுதி 5 6 மார்க். நெக்ஸ்ட்டு தண்ணீர் கதை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுது கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் பிடிக்காங்க பள்ளி அந்த கடிதம் எழுதணும். அவ்வளோதான்.